ஓட்டி முடிஞ்சு சொல்லி காஃபி போலாமா? Yeah, sure. But fill to coffee. Sir, coffee? காஃபியா? காஃபிலாம் நான் குடிக்கிறது இல்ல. வேணா ஒண்ணு பண்ணுவோம், நீங்க குடிங்க, சும்மா டிஸ்கஷன் ஏதாவது பண்ணுவோம் அந்த டைம்ல. ஷோர் சார். இந்த வீக்கெண்ட் என்ன பண்ணீங்க அபி? ஊருக்கு போயிருந்தேன்ல, so I was just spending time with my parents and a few of my relatives had come to visit. ஸோ அப்படியே கேட்டுட்டு இருந்தாங்க என்ன பண்ற இப்போ அப்பெல்லாம் கேட்டப்ப ஐ வாஸ் எக்ஸ்பிளைனிங் டு தெம் பிளாஸ்டிக் முடிச்சேன், அதுக்கப்புறம் நவ் ஐ எம் டூயிங் காஸ்மெட்டிக் சர்ஜரி. காஸ்மெட்டிக் சர்ஜரின்னு அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அப்படின்னா வெறும் செலிபிரிட்டிஸ் மட்டும் தான் வருவாங்கல்ல, உனக்கு கம்மி பேஷன்ஸ் தானே இருப்பாங்க, அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ஈவன் தே ஆர் ஆக்சுவலி எஜுகேட்டட் பீப்புள். இட் இஸ் நாட் தட் தே கம் ஃப்ரம் வில்லேஜ் அண்ட் ஆல், பட் அவங்களுக்கே ஃபர்ஸ்ட் தோன்றது என்னன்னா தே திங்க் தட் இட் இஸ் ஒன்லி ஃபார் செலிபிரிட்டிஸ் அண்ட் பீப்புள் ஹூ கோ ஆன் கேமரா. They don't think about aesthetics in our perspective. See, we meet patients who want confidence, who want a little more of self grooming and all that, which actually helps them in their day to day activities. இப்போ நம்ம பேஷண்ட்ஸுமே வந்து பேசும்போது நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ஃபீமேல் பேஷண்ட்ஸ் எஸ்பெஷலி who have all huge breast which is gigantomachia, immediately after surgery they say I feel light, I can do my daily activities normally. So that is not more of aesthetics. I feel it is more of functional only. Yeah, we do treat a lot of people for functional problems. See, the point of the face is to look like the face. Basic function என்ன, எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், பார்க்க எஸ்தெட்டிக்கா இருக்கணும். அப்போ ஃபேஸுக்கு ட்ரீட் பண்ற வரவங்க எல்லாம் வெறும் காஸ்மெட்டிக் பெர்ஸ்பெக்டிவோட தான் வராங்கன்னு கிடையாது. So one small thing in the nose can entirely change their mindset, and when it is corrected they feel like themselves again. Yeah. ஸோ இந்த பிரெஸ்ட் பத்தி சொல்லும் போது தான் நான் சொன்னேன், இப்படி பிரெஸ்ட் ரிடக்ஷன் சர்ஜரி இருக்கிறதே they were not aware. In her mind she was thinking this is normal because she keeps telling my grandmother had it, they all struggled with it, so it is normal to struggle with it, there is no need of anything. So people think that there is this is the way to live, which I was explaining to them, and it was they felt very good and they were asking me for more clarity on all of this. I think even we have more patients who are not from the media field. சரி, காஸ்மெட்டிக் சர்ஜரி வந்து இப்போ வரைக்கும் வந்து எல்லாரும் நினைக்கிறது வந்துட்டு ஒன்லி ஃபார் செலிபிரிட்டிஸ். ஸோ அதுல வந்து இன்னொரு என்ன பிரச்சனை இருக்குதுன்னா, பிளாஸ்டிக் சர்ஜரினாவே என்ன நினைச்சுக்கிறாங்க, ஏதோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிடுறாங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி பண்ற சர்ஜரி தான் அது பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு ராங் இம்ப்ரெஷனும் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. அது வந்து நம்ம இல்லிட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்றது கிடையாது. நல்லா இப்போ வந்து ஒரு டாக்டரே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதர் ஃபீல்ட் டாக்டர் இருக்காங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளாஸ்டிக் சர்ஜரி நீங்க பிளாஸ்டிக் தானே யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற தாட் வந்து இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. அப்போ காஸ்மெட்டிக் சர்ஜரின்னு வரும்போது அவங்களோட தாட் என்னன்னா, அது வந்து செலிபிரிட்டிஸ்க்கு தான் பண்றது, யூஸ்வலா நம்ம எதுக்கு பண்ணோம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, காஸ்மெட்டிக் சர்ஜரி வெறும் லுக்ஸ் மட்டும் தான் இம்ப்ரூவ் பண்ணும். அதுவும் அந்த ஃபங்க்ஷனல் திங்னு சொல்றோம்ல, இப்ப பிரெஸ்ட் ரிடக்ஷன் பண்ணா அவங்களோட அந்த நெக் பெயின், பேக் பெயின் எல்லாம் குறையுது, அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரீகெயின் ஆகுது. ஸோ அவங்க அதை பாக்குறாங்க தவிர அந்த ஃபங்க்ஷனலா அவங்க எப்படி வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறது வந்து இன்னும் நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்ல. நிறைய பேர் இன்னும் என்ன செய்யணும்னா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, ஃபர்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு என்ன, உங்களுக்கு வந்து உயிருக்கு ஏதாவது ஆபத்தா, அதனால நீங்க சர்ஜரி பண்ணுமா, தேவையில்லையே அப்படிங்கிற தாட் தான் இன்னும் நிறைய நடந்துட்டே இருக்கு. ஸோ அது வந்து தாண்டி ஒரு எமோஷனல் வெல்பீயிங்க்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மதர்ஹுட் முடிச்சுட்டு ஒரு நல்ல ஃபிட்டா ரொம்ப யூத்ஃபுல்லா இருந்த ஒருத்தவங்க கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர் ஆஃப்டர் மதர்ஹுட். See, they have given so much for the child and they have lost a lot. That they have to regain. That gives them so much of confidence. It will improve their posture. It will improve their way they walk. It will improve their complete wardrobe. That gives them that mindset. Everything I went through life is okay. I am in the right track. அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குது. அது நீங்க சொல்றதா இந்த டம்மி டக் சர்ஜரி பொறுத்த வரைக்கும். ஸோ நிறைய பேர் வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி வந்து அவங்களுக்கா தோணி அவங்களுக்கு விருப்பப்பட்டு பண்ணிக்கிறது தான் காஸ்மெட்டிக் சர்ஜரி. கரெக்டா? யாருமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ணிக்கிறது கிடையாது. எஸ்பெஷலி இப்போ ஒரு 2 days பிஃபோர் ஒரு பேஷண்ட் இருந்தாங்க, வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கொஸ்டின் பண்ணது வந்து, எனக்கு வந்து டம்மி லூஸ் ஸ்கின்னா இருக்கு, இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? ஸோ அவங்களுக்கு நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்த்தா என்ன ஆகுது, நிறைய வந்து அந்த ஸ்ட்ரையர்ஸ் இருந்தது. அப்போ நம்ம சொன்னோம், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரையர்ஸ் யூஸ்வலா வந்து லோவர் ஹாஃப்ல இருந்ததுன்னா அந்த டம்மி டக்ல சரியாயிடும், பட் உங்களுக்கு வந்து மேலே வரைக்கும் இருக்கு, ஸோ அதெல்லாம் போகாது, என்ன பண்ணலாம்? அப்போ உங்களுக்கு வந்து இதோட நீங்க கேட்குற ரிசல்ட்ஸ் வந்து இருக்காது. அப்போ அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, ஸ்ட்ரையர்ஸ் வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஸ்ட்ரையர்ஸ் வந்து இட்ஸ் சைன் ஆஃப் மதர்ஹுட், எனக்கு அது பிடிச்சிருக்கு, ஸோ எனக்கு அது பிரச்சனையே கிடையாது,
இது வந்து ஒரு பேஷண்டோட பெர்ஸ்பெக்டிவ். இன்னொரு பேஷண்ட் என்ன கேட்பாங்க, எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கக்கூடாது, ஃபுல்லா எனக்கு வந்து கம்ப்ளீட்டா நீட்டா இருக்கணும் அப்படின்னா. ஸோ இட்ஸ் இண்டிவிஜுவலோட ஒரு டிஃபரன்ஸ். Of the sisters we met actually. We were talking like you have a sister, you can relate more to them actually. So both of them, they came together. She was like supporting each other and explaining that these are changes we went through after pregnancy. So we want a breast reduction and we want a tummy tuck so that we feel more confident. We want to do trekking, we want to go on hikes and all of that. So it is an individual thing. அவங்களோட போஸ்ட் ஆபரேட்டிவ் பீரியடே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். போய் பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல உட்கார்ந்துட்டு டிவி பார்த்துட்டு சர்ஜரி முடிச்ச மாதிரியே இல்ல. They were so happy. அவங்க போஸ்ட் ஆப் ரிவ்யூஸ் வரும்போது they come together, they are very happy about it. Results wise they are very happy. நான் இங்க போறேன், நான் என்னோட வார்ட்ரோப் மாத்த போறேன். The way their confidence improves, obviously when we see it, we also feel very happy. சரி, அவங்களோட ரிகவரி பீரியடும் வந்துட்டு இட்ஸ் ஸ்மூத் பிகாஸ் ஒரு ரெண்டு பேருமே ஒரே டைம்ல சர்ஜரி பண்ணிட்டாங்க. சோ ஒருத்தங்க இன்னொருத்தவங்கள டேக் கேர் பண்ணிட்டாங்க பிகாஸ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் டிபெண்ட் பண்ணி அவங்க இல்ல, இண்டிவிஜுவல் அவங்களே அவங்க டேக் கேர் பண்ணி. In general, breast reductions recovery period, I would say it is just 3 to 5 days. They are up on their feet immediately after surgery. They can start doing little activities, that is eating on their own and all of that on the same day. It is just that to start a car, to move ahead and work and all, it takes at least 10 days. But அவங்க அன்னைக்கே அவங்க they started their work. They work from home னால அவங்க கம்ப்யூட்டர் எடுத்துட்டு வந்துட்டாங்க. சோ இங்கேயே ஈவினிங் போனா மேடம் work from home மேடம் 2 minutes சொல்லிட்டு நாம வெயிட் பண்ணி we are actually happy to see that they get back to work on the same day. சோ அதனால எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த அவங்க பொறுத்த வரைக்கும் அது வந்து ஸ்மூத். சோ அவங்களுக்கு டேக் கேர் பண்ணிக்கிட்டதும் சரி. அது இப்போ ட்ரெஸ்ஸிங் வந்தாங்க. ஸோ ரிசல்ட்ஸ் பார்த்தா தே ஆர் அமேஸ்ட், தே ஆர் வெரி ஹாப்பி பிகாஸ் அவங்களோட ப்ரீ பிரெக்னன்சில எந்த மாதிரி அந்த பிரெஸ்ட் ஷேப் இருந்ததோ we are able to achieve that, they are satisfied. ஏன்னா அந்த ப்ரீ ஆப்பா பார்த்தா ரொம்ப சாகிங்கா இருந்தது. The thing is they have seen themselves younger. They have seen themselves as mothers and when they see themselves go back to their youth, they are happy. They have planned a nice trip now. They were like, we are going to the beach, we are taking all the clothes that they actually want to wear. See, இப்ப நம்மளே ஷாப்பிங் போகும்போது there will be a specific set of clothes that you want to wear, but it doesn't suit you. When it doesn't suit you, it takes a toll on your confidence. So now they were like, now we'll go shopping, now I'll pick clothes that I want to wear and I'm very confident to wear it now. So that is that entire change in their perspective. So இந்த breast reduction scenario வந்து ஒரு இப்படி இருக்கு இல்லையா? So அதே மாதிரியே அதுக்கப்புறம் அந்த ஒரு பேஷண்ட் வந்தாங்க, she's an athlete. So அவங்களோட ப்ராப்ளம் பார்த்தா இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அவங்களுக்கு வந்து she is not married, she is not having that saggy breast, but அவங்களோட ப்ரொஃபஷனுக்கு அந்த ஹியூஜ் breast வந்துட்டு அது ஒரு ஹிண்ட்ரன்ஸா அவங்களுக்கு இருந்தது. And she comes from a village actually, and she was explaining that nobody in her village understood that it is very difficult for her to go ahead and train every day. This is like carrying a weight on your own, and on top of that she has to carry the weight of the sport. So இறுதி சுற்று படம் பார்த்திருக்கீங்கல்ல, எனக்கு ஆக்சுவலி அந்த மூவி பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சது. The person who came with her was her mentor. She supported her so much and she told, if you want the surgery, she is above the age, so she has supported her throughout her journey in the surgery and post-op period every time. Now when I see her, the first thing I say is, India கண்டிப்பா நீங்க கப் அடிச்சிட்டு வந்துருவீங்கல்ல. She started training now and she's going really well. அதுக்கப்புறம் இன்னொரு மித்ஸ் நிறைய என்ன இருக்குன்னா, காஸ்மெட்டிக்ஸ் எதுனா ஃபீமேல்ஸ் மட்டும் தான் பண்ணிக்கிறாங்க, அப்படியும் சில இது இருக்கு. ஸோ மென் ஆல்சோ டூயிங் லாட் ஆஃப் காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ். அது மெஜாரிட்டி ஆஃப் த மென் ஆர் டூயிங் தி கைனோகோமாஸ்டியா. ஸோ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து அவருக்கு ஒரு மேரேஜ் நடக்குது, இல்லை வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது டெத் இருக்காங்க, இல்லை அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்புக்கு போகிறாங்க. அப்படிங்கும்போது இப்போ ஒரு ஷர்ட் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு கிரேட் 2 கிரேட் 4 கைனோகோமாஸ்டியா இருக்குன்னா தே டோன்ட் அப்பியர் அஸ் அ மேல். அவங்களுக்கு ஒரு அந்த செல்ஃப் கான்சியஸ் அதெல்லாமே வந்து குறையுது. ஸோ அதுக்காக தே வாண்டட் டு டு தி சர்ஜரி. சரி, நம்ம என்ன சொல்லுவோம், கைனோகோமாஸ்டியா அப்படிங்கிறது இட்ஸ் நாட் எ டிசீஸ். அது நமக்கு வந்து நமக்கு உடம்புக்கு எந்த பாதிப்பு தரப்போறது இல்லை. பட் அதனால அவங்களுக்கு வந்து மென்டலி தே ஆர் டிஸ்டர்ப். ஸோ அந்த ரீசனுக்காக தான் மென் ஆர் டூயிங் தி மோஸ்ட் ஆஃப் த கைனோகோமாஸ்டியா சர்ஜரி. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும். அதர் காஸ்மெட்டிக் சர்ஜரி பார்த்தா தே ஆர் டூயிங் அப்டோமினல் லைப்போசக்ஷன். ஸோ நாட் ஓன்லி த மேல்ஸ், ஃபீமேல்ஸ் ஆர் டூயிங், பிகாஸ் அந்த ரெசிஸ்டன்ட் ஃபேட் வந்து என்னதான் நம்ம டயட் பண்ணாலும் எது பண்ணாலும் குறையாது. ஸோ அதுக்கு வந்து பண்றோம். இன்னொரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, நிறைய பேர் வந்துட்டு
வெயிட் குறைக்கிறதுக்காக வந்து லைப்போசெக்ஷன் கேட்டு வராங்க. ஸோ நம்ம வந்து அட்ஸ் நாட் அ சொல்யூஷன் அட் ஆல். ஸோ லைப்போசெக்ஷன் இஸ் பாடி கான்டூரிங் ப்ரொசீஜர். ஸோ இந்த மாதிரியும் சில மித்ஸ் இந்த மாதிரி நடந்துட்டு நிறைய வாட்டி அவங்க வெயிட் குறைக்க அப்டமன்ல ரொம்ப ஃபேட் இருக்குது, எனக்கு அப்டோமினோபிளாஸ்டி பண்ணனும் லைப்போசக்ஷன் பண்ணனும் வராங்க. What they don't realize is there are two types of abdomen fat. Intra-abdominal fat one இருக்குது, in the skin subcutaneous and the deeper section of the fat. Visceral fat we can't do anything surgically. அத வந்து அவங்க weight loss மூலமா மட்டுமே அட்ரஸ் பண்ணி வர முடியும். அது விசரல் ஃபேட் எல்லாம் லூஸ் பண்ண அப்புறமா தான் நம்ம நல்ல ரிசல்ட்ஸும் கொடுக்க முடியும். சோ அது வந்து we have to get it across through them. அதுதான் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அந்த விசரல் ஃபேட் அப்படிங்கிற ஒரு திங் வந்து இட்ஸ் இன்ஜுரிஸ் டு அவர் ஹெல்த் அப்படிங்கறது நினைச்சுக்கிறது இல்ல. ஸோ அதுவும் ஒரு ப்ராப்ளம் தான் இப்போதைக்கு. இப்போ கைனோலயே சார் உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து இப்போ வரும்போது தே ஆர் பேஷண்ட்ஸ் who have this low self esteem because they were either bullied and they were not able to remove their shirt in places like swimming pool, where as kids also it is obviously a common like a hobby. They are they are just going to swimming and all of that, but anga pora edathula kuda veladravanga illa pasanga they start teasing them and they take it to their heart. So recently we had one similar patient like this. He was not from India. Ipo or nalla work la he settled somewhere else outside India. He has flown down asking us for surgery. Even at this stage he was prepared to get operated, but அவங்க சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, அந்த fear is one thing, but in your practice what have you felt? இந்த மாதிரி கைனோகோமாஸ்டியா ரீசன் வந்து நமக்கு தெரியும், ஹார்மோனல் லாட் ஆஃப் ரீசன்ஸ் இருக்கு. சர்டன் ஏஜ் குரூப்ல இட் இஸ் காமன். இப்போ வந்து ரொம்ப சின்ன ஒரு யங் ஏஜ்ல ஒரு 12 years 13 yearsலும் இட்ஸ் காமன். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, சில சமயம் வந்து யூ கேன் வெயிட் ஃபார் 1 year. ஸோ 1 yearக்கு அப்புறம் வெயிட் பண்ணியும் குறையலன்னா தே நீட் டெஃபினெட்லி சர்ஜரி. பிகாஸ் நீங்க எவ்வளவு நாளைக்கு வந்து அவன் அடல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த இப்போ ஒரு 13 yearsல இருந்து அவன் 20 years வரைக்கும் அந்த 7 years வந்து ஹீ ஃபேஸஸ் ஸ்ட்ரகிள். அப்படி இருக்கும்போது சர்ஜரி இஸ் த திங். அதுல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சிங்கப்பூர்ல இருந்து ஒரு பாய், அவன் வந்து ஒரு 14 years பாய், ஓகேங்களா. அவன் வந்து ஸ்கூல்ல யார்ட்டையும் பேச மாட்டான். தலை வந்து இப்படிதான் கீழே தரையை பார்த்து தான் பேசுவான் தவிர இப்படி நிமிந்து யார்ட்டையும் பேச மாட்டான். ஸோ அவன் கன்சல்டேஷன்ஸ் வரும்போது எங்க யாரு கூடயுமே பேசுனதே கிடையாது. அவனுக்கு வந்து கிரேட் 4 கைனோகோமாஸ்டியா இருந்தது. அவன் வந்து ஸ்விம்மிங் எந்த ஆக்டிவிட்டி ஸ்கூலுக்கு எதுக்குமே போனதே கிடையாது. அப்போ அவனுக்கு போஸ்ட் சர்ஜரி அந்த நம்ம 2 daysல அந்த கார்மெண்ட் ஓபன் பண்ணி நம்ம ரிசல்ட்ஸ் காமம்ல, அப்பதான் அவன் அந்த மிரர்ல வந்து அவனையும் பாக்குறான். அப்பதான் அவன் சிரிக்கிறான். அப்பதான் என்கிட்ட பேசவே ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட பிஹேவியர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த கைனோகோமாஸ்டியாங்கிறது வந்துட்டு ஒரு மென்டலா வந்து ஒரு சைல்டு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் வந்து இவ்வளவு தூரம் அஃபெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனோட பிஹேவியரல் சேஞ்சஸ்லாம் வந்துட்டு அவங்களோட பேரண்ட்ஸே வந்துட்டு இவன் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது, எங்க கூடயே பேசுனது கிடையாது. ஸோ ஆஃப்டர் திஸ் சர்ஜரி வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கான். அப்படிங்கும்போது ஸோ ஹவு ஃபார் திஸ் ப்ராப்ளம் அந்த கைனோகோமாஸ்டியா நாட் ஒன்லி ஃபார் த சில்ட்ரன், ஸோ யங்கர் அடல்ட்ஸ் ஈவன் த ஓல்டர் பீப்புள் கூட வந்து பண்ணிட்டு போறாங்கன்னா, ஸோ அது வந்து ஒரு காஸ்மெட்டிக் ரீசன் மட்டும் நம்ம பார்க்க முடியாது. ஸோ மென்டல்லா வந்து அவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பா வந்து இட்ஸ் பெட்டர் ட்ரீட்மெண்ட். It has to be addressed. Yes, it has to be addressed. கண்டிப்பா. So in your practice, after you have operated many cases, அதுல வந்து have you seen any recurrence till date? See, அது வந்து it depends upon the surgical technique. So கைனோகோமாஸ்டியாக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தாவே லைப்போசக்ஷன். ஸோ லைப்போசக்ஷன் ஏன் பண்றோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல சைட்ல இருக்க செஸ்ட்ல இருக்க ஃபேட் எல்லாத்தையும் we are removing it completely. அதுக்கப்புறம் தான் கிளாண்ட் இருக்கும். இந்த கிளாண்டுக்கு சின்னதா கட் கொடுத்து we are completely removing the gland. ஸோ ரிக்கரன்ஸ்ன்னு பார்த்தோம்னா சான்சஸ் ஆர் வெரி லெஸ், ஓகேங்களா. ஸோ ரிக்கரன்ஸ் எப்படின்னா இப்போ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அவங்க வெயிட் கெயின் ஆகுறாங்கன்னா மேபி அந்த ஃபேட் வந்து கொஞ்சம் வந்து அக்யூமுலேட் ஆகிற மாதிரி தெரியுமே தவிர அந்த கிளாண்ட் எல்லாம் திருப்பி வரதுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள் தான். ஸோ கைனோகோமாஸ்டியா போஸ்ட் சர்ஜரி ரிக்கரன்ஸ்ங்கிறது இட்ஸ் வெரி லெஸ், இட்ஸ் லெஸ் காமன். So Dr. Karthik has made multiple publications in regards to gynecomastia. So all the links for that will be shared down. You can please go have a look at that. இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் வீடியோஸ் வந்து அப்கமிங் டேஸ்லயும் வந்து we are trying to make, so யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். Comment down in the section below what you want us to talk about. Yes. Thank you so much. Thank you.